சீனில் நம்ம ஹீரோயின் இப்போது நீ உண்மைக்கே தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து நீ போய் உங்கள் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ என் கூட ஒர்க் பண்ணுறது நினைக்கிற அளவு ஈஸி கிடையாது, பட் நீ வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் சரி ஓகே நான் வீட்டில் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்து யாருக்காகவும் மேனேஜராக ஒர்க் பண்ணதே கிடையாது, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ அதனால நான் நல்லா பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு நான் டோனவனுக்கு மேனேஜராக இருக்க போகிறேன், உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா நீ ஏன் திடீர்னு இப்படி பண்ண, மார்னிங் தான் நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹீரோயின் இது எல்லாமே தாத்தாக்காக மட்டும்தான், அவர் தான் எனக்கு இப்போ முக்கியம், ஸோ அதனால தான் நான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறேன், அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தாத்தா கிட்டே ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க தாத்தா கிட்டே போயிட்டு நான் வந்து உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன், இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது தாத்தா நான் சாகாமல் முன்னாடி தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா, நான் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ண போகிறேன் உங்களுக்காக தான். அப்போது அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ண போகிற உங்கள் அம்மா கூடயா அப்படின்னு சொல்லும் போது இல்லை அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு மாடல் கூட, ஸோ உங்களுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன், ப்ளீஸ் இது வந்து வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது தாத்தா வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இறந்து போயிடுவேன், எப்படினாலுமே நான் வந்து ஃபுல்லாலாம் இருக்க போகிறது கிடையாது, பட் என்னால் எதுக்கு உனக்கு பேர்டன், நீ சும்மா இருமா, வேணும்னா நம்மளோட வீடு அதெல்லாம் விற்று கூட எனக்கு சர்ஜரி பண்ணுங்க, நீ வந்து இப்படி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ப்ளீஸ் இப்படிலாம் மட்டும் பேசாதீங்க, வீடை விற்கணும்லாம் கிடையாது, நான் வந்து இந்த காசை நான் மேனேஜராக சம்பாதிப்பேன், நீங்கள் எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவங்க தாத்தாவுமே ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் மினி மார்ட்டில் இருக்காங்க, அது வந்து ஆர்ட்டோட சூப்பர் மார்க்கெட்டோட நேம் தான். அங்கே ஆர்ட் வந்து அவள் பக்கத்தில் தான் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான், ஹீரோயுமே சாப்பிட்டுட்ருக்கா. அப்போது ஆர்ட் வந்து அந்த பர்சன் பேட் பாயெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது இல்லை அவனை பார்க்கும்போது எனக்கு அப்போல்லாம் தெரியல அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆர்ட் என்ன நீ வந்து அவனுக்காக ஃபீலிங்ஸ்லாம் வச்சுருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவன் டபுள் ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் அதுக்காக நான் உனக்கும் ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆர்ட் வந்து சிரிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு எப்போ ஹெல்ப்னாலும் கூப்பிடு, நான் எப்போவுமே அவைலபிளாக இருப்பேன், சரி ஓகே நீ சாப்பிட்டேன்னா கிளம்பு, நாளைக்கு போய் உங்கள் அம்மாவை மீட் பண்ணோம்ல அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயினுமே கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அங்கே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு பையன் வந்து அங்கே வந்து டஸ்ட்டு வேஸ்டஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து போட்டுகிட்டே போயிட்டுருக்கோம் டனலுக்குள்ளே. அது பார்க்க லைட்டு நம்ம ஹீரோவோட ஃபேஸ் மாதிரி இருக்குது. அவன் வந்து காசெல்லாம் எண்ணிகிட்டே போகிறான். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கேட்குது, நம்ம வந்து நேற்று நடந்தது இன்றைக்கி யோசிக்க மாட்டோம், பட் நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி யோசிக்க மாட்டோம், அதுதான் ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருக்கா. இது வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல். அப்போது எப்பவும் போல் நார்மலாக தான் போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு சாப்பிடலாம் கொடுக்குறா. அவன் சாப்பிட்டுட்டே பேசிட்டே இங்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும். அவன் கையில் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கத்திட்டே எழுந்திருக்கிறான். அவன் கையெல்லாம் செக் பண்ணுறான். பார்த்தா இது நம்ம ஹீரோக்கு வந்து கனவு தான் போல். அதுக்குள்ளே அவனை மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க, அவன் அப்படியே இருக்கான். அப்புறம் அங்கே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ண போகிறாள். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே அவன் மேனேஜராகவும் ஒர்க் பண்ண போகிறா. ஸோ அதனால் எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் ஒரு வழியாக கிளம்பிட்டு நியூ ஷூஸ்லாம் போட்டுட்டு அவள் வந்து வீட்டை விட்டுமே வெளியில் வந்துடுறா. அப்புறம் இங்கே கம்பெனியில் காட்டுறாங்க, அங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டுருக்கு. வந்து ரெண்டு எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அம்மா நான் வந்துட்டேன், எனக்கு வந்து எல்லாமே அட்வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அப்போது அவங்க வந்து பாட்டாக்கிட்ட நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. அப்புறம் அந்த கம்பெனி பெருசாக இருக்குது. அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயினை. அதுக்கப்புறம் மேனேஜராக இருக்கணும்னா நீ என்னென்ன பண்ணணும் தெரியுமா, நீ வந்து இப்போ நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுமே எடுத்துகிட்டு எழுத ஆரம்பிக்கிறா. அவங்க நீ போய் கரெக்டான டயத்துக்கு அவங்கள வேக்கப் பண்ணணும், அவங்களுக்கு சமைச்சு தரணும், அப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே ஷெட்யூல் இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் எந்த டைமில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நைட் டின்னர் எப்போ சாப்பிடுவாங்க, ஸோ இதெல்லாமே நீ தான் மேனேஜ் பண்ணும், அதான் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் விழுந்து எழுதிட்டு இருக்கா வேமா. அப்போது அவங்க ஐயோ சாரி நீ எதுக்கு எழுதுற, இந்தா இது வந்து கம்பெனியோட டேப்லெட், இதில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது ஹீரோயின் என்னம்மா என்னை பார்த்தா லூஸாக இருக்கா உங்களுக்கு, எனக்கு கையெல்லாம் வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. அவங்க சாரிடா நீ வந்து இதில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு
கிளம்பி போகிறா. அப்புறம் மெதுவாக ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டுருக்கா. அவங்க நம்ம ஹீரோவோட நம்பர் கோடையுமே கொடுத்துருக்காங்க போல். அவள் டோரும் நாக் பண்ணாமல் அந்த நம்பர் கோடை போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுறா. அப்புறம் அவள் ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறா. நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்காங்க, யாரையுமே காணோம். அவள் அப்படியே பார்த்துட்டே போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ கீழே வந்துடுறான். அவன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தான் போல். அப்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. அப்போது அவன் என்ன பார்த்துட்டே இருக்க, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவளுமே ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து போகிறா. அப்புறம் அவள் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் வச்சு சமைக்க போகும்போது நம்ம ஹீரோ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் என்ன சாப்பிட்றேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தா குக்கும்பர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோ, நாளைக்கு நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதெல்லாம் பண்ணி மிக்சியில் போட்டு அரைக்கிறான். அப்புறம் அதை அப்படியே குடிச்சிட்டு இதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் இதெல்லாம் நீ குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்க, எப்படி தான் அதெல்லாம் குடிக்கிறியோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோ நீயும் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லும் போது அப்பா எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் வந்து நீ ஷவர் ஒரு இதுக்காக நீ வந்து ஆக்ட் பண்ணி கொடுக்கணும், ஸோ நீ போய் ரெடி ஆக அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ 8:30க்கெல்லாம் ரெடி ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் இப்போவே ரெடியாகி போனால் தான் டைம் கீப் அப் பண்ண முடியும், ஏர்லியாக போனால் பிரச்சனை கிடையாது, நீ போய் குழி அப்படின்னு சொல்கிறா. அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கா, டிஷ் வாஷிங்லாம். அப்போ பார்த்தா பக்கத்தில் டேப்லெட்ஸ் பாக்ஸஸாக இருக்குது. அவள் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதெல்லாம் ஸ்லீப்பிங் பில்ஸ் போல். அப்போது அது வந்து அவள் சொல்கிறா தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அவர் யூஸ் பண்ணுறாரு, பட் இவன் ஒரு யங் மேன், இவனுக்கு ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்னான்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு கண்டிப்பாக அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினையும் சேர்ந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறான். பார்த்தாங்க ஜெசிகா தான் வந்திருக்கா போல். அவள் தான் இந்த ஆட்லேயுமே ஆக்ட் பண்ண போகிறா போல். நம்ம ஹீரோயின் உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் நீ என்ன இப்போவும் இந்த பொண்ணு கூடயே இருக்க, அப்படி என்ன இவள் உனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ இவனோட மேனேஜர் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே பார்த்தியா அப்படின்ற மாதிரி செய்க காட்டுறா. அதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் இது என்ன இந்த அடுவை கூட தான் சேர்ந்து ஆக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது ஹீரோ வேறு வழி இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா அவங்களுக்கு வந்து 29th ஃப்ளோர் போகணும் போல். அதே மாதிரி அவங்க போகிறாங்க. அப்புறம் ரூம் கண்டுபிடிச்சி போகணுன்னே உள்ளே இருக்கவங்க நீங்கள் வந்து மாடலிங்லேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்டே நீங்கள் போய் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க ஜெசிகா வந்துட்டு நீங்கள் வெட்டியாக தானே நின்றுட்டுருக்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னோட காரில் போயிட்டு ஒரு பர்பிள் கலரில் ஒரு கப் இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் இருந்து நான் கீழே போகணுமா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும் போது இப்போது நீ அவனுக்கு மாடலிங்க்கு மேனேஜராக இருக்க, நீ வந்து அப்போது எனக்கும் தான் இருக்கணும், இதெல்லாம் உனக்கு தெரியாதா, ஏன் உனக்கு அதான் சொல்லி அனுப்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுமே நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் போகிறா. அவன் நியூ ஷூஸ் போட்டிருக்காள், ஸோ அதனால அவளுக்கு அது ஒரு மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அவள் ரொம்பவே வலிச்சிட்ருக்கு. அவள் அதோட நடந்து போகிறா. அப்புறம் அந்த காரை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஒரு கப்பவே காணும். ஃபுல்லாக டர்ட்டியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் பேப்பர்ஸ், கப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணதாக கிடக்கு. என்னடா இது காரை மெயின்டைன் பண்ணுறா, ஒன்றுத்தையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போகிறா. ஜெசிகா கிட்டே போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கப் எதுவுமே அங்கே இல்லை, எனக்கு ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவள் வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணியா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின் நான் செக் பண்ணிட்டேன், எதையுமே காணும், டர்ட்டியாக தான் நிறைய கிடந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜெசிகா வந்து நீ டிரைவர் சீட்டுக்கு கீழே பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும், செக் பண்ணால் வந்து இங்கே பேசாத, ப்ளீஸ் எனக்காக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் அந்த வலியோட அப்புறம் காலுமே ரொம்ப வலிக்குது போகிறா. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் சீட்டில் அந்த கப்புமே இருக்க அதையுமே திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுறா. அப்புறம் மேலே வரைக்கும் வந்துட்டு அவகிட்ட கொடுக்குறா. இந்தாங்க நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன விரதம் கொண்டு வந்திருக்கா, அப்போது எனக்கு காஃபி கொண்டு வா, மஷ்ரூம் கொண்டு வா, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவள் ஒன்றும் வந்து உனக்கு வேலைக்காரி கிடையாது, அவள் என்னோட மேனேஜர் அப்படின்னு சொல்லும் போது ஜெசிகா வந்து காஃபி குடிக்காம என்னால் ஒர்க் பண்ணவே முடியாது, நான் ஆக்ட் பண்ண மாட்டேன், அது இதுன்னு கத்திட்டு இருக்கா. அப்போது ஹீரோயின் தயவு செஞ்சு நீ கத்தாத மாத்தாயே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா.
நம்ம ஹீரோயின் போயிட்டு ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறேன். அங்கே பயங்கரமாக அது வந்து கட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் அவளால் ஒன்றுமே பண்ண முடியலை. அதோடு போயிட்டு அவள் காஃபிலாம் வாங்கிட்டு வரா. திரும்ப போய் ஜெசிகா கிட்ட கொடுத்தா, நீ டைம்குள்ளே வாங்கிட்டு வரல, எனக்கு குடிக்கணும்னே தோணல, போய் அங்கிட்டு தூர போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே தள்ளி விட்டுட்டு போகிறா. அவள் கீழே விழுக போகிறா. கரெக்டாக நம்ம ஹீரோ போய் பிடிச்சிடுறா. அப்புறம் அங்கே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜெசிகா போயிட்டு ஷூட்டிங்க்கு ரெடியெல்லாம் ஆகிடுறா. நம்ம ஹீரோவுமே ரெடி ஆகிட்டு போகும்போது ஹீரோயின், உங்கள் கழுத்தில் போட்டிருக்க செயின் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோ நல்ல ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டும் போது நம்ம ஹீரோயின் கையை காட்டுறா, கையில் கொடுப்பான்னு. பட் அவன் நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு இது நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக்லேயே இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஆடுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், யாருனாலும் உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அதுக்காண்டி நான் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா சொல்ல வரல, நார்மலாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளே தனக்கு தானே மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து போஸ் கொடுத்துட்ருக்கும் போதே நம்ம ஹீரோயினை பார்க்குறா. அவள் ஹேர்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. இப்போ ஒருத்தவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்கள கேஷுவலாக பண்ணது கூட எல்லாமே க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அது மாதிரியே பார்த்துட்ருக்கான். அப்போது ஜெசிகா அதை நோட் பண்ணிவிட்டு, அவள் என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, மித்த பொண்ணு மாதிரி அவள், இல்லாட்டி உண்மைக்கே அவளை நீ லவ் பண்ணுறியா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேர்ள் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஜெசிகா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, நீ ஒன்றும் இது பண்ணாத, கண்டிப்பாக உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறா. அந்த ஆட்மே முடிஞ்சிருது. நம்ம ஹீரோவுமே எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் முடிஞ்சக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கிளம்புறாங்க. ஹீரோயின், டின்னருக்கு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ, நான் டின்னர்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின், இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு தானே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்கே ஏதோ ஒரு பொண்ணு எஸ்கலேட்டரில் இறங்கி போயிட்டுருக்க. அவளை பார்த்தோன்னே மேரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக பின்னாடி ஓடிட்டு இருக்கான். ஹீரோயின், நீ எங்கே போகிற என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த ஷூஸை போட்டுட்டு ஓடிட்டு இருக்கா. அவன் பயங்கர ஸ்பீடாக ஓடுறான். அப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியிலவே வந்துடுறான். அந்த பொண்ணு வந்து காரில் போய் பார்த்து மேரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா அது வேறு ஏதோ பொண்ணு போல். நம்ம ஹீரோ வந்து அதே ஸ்டன்னாக நின்றுட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் வந்துடுறா. நீ ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது அந்த சைட்லேருந்து ஒரு கார் நம்ம ஹீரோவை இடிக்க வருது. அவள் வேகமாக போய் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, நீ என்ன லூஸ் மாதிரி ரோட்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்க, இப்போ ஒரு கார் அடிச்சிருக்கோம், அப்படி என்ன யோசனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வந்து நான் ஒருத்தவங்கள தொலைச்சிட்டேன், அவங்கள பார்த்த மாதிரி இருந்தது, அதனால தான் நான் இப்படி ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோயினுக்கு மயக்கமாக வந்துடுது. அந்த கால் அடிப்பட்டதுக்கு நிற்கவே முடியல. அப்போ அப்படியே கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோச்சும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஷூஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன இப்படி இருக்குது, உனக்கு ரொம்பவே பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிறான். அப்போ ஹீரோயின், ஏன் நீ இப்பெல்லாம் பண்ணாத லூசு மாதிரி அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் நார்மல், நீ பேசாம வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, இனிமேல் இந்த ஷூஸை யூஸ் பண்ணவே கூடாது, நான் என்னோட பூட்ஸை தரேன், நீ அதை இப்போ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா நடந்துப்பேன், அப்புறம் நீ எப்படி நடப்ப அப்படின்னு சொல்லும் போது நான் வெறும் காலை நடந்துக்கிறேன், பட் நீ இந்த ஷூஸை நம்ம யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோயினோட ஷூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதையும் போட்டுக்கிறா. அப்புறம் அவன் மேலே அவளுக்கு ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அவனவே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை கொண்டு போய் வீட்டில் விட்டுறான். அவன் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுமே அவளோட வீட்டுக்கு போயிடுறா. பார்த்தாங்க யாருமே இல்லை. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஷூஸை ரிட்டனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க பாட்டி வந்து, நீ வந்து மினி மார்ட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சிரு, நான் கரெக்ட் டைமுக்கு வர முடியுமான்னு தெரியல, நான் உங்கள் தாத்தாவை பார்க்கறதுக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்டோட கடைக்கு போகிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் போனோடனே நம்ம ஆர்ட் வந்து, இப்போது ஒரு பர்சன் உங்களுக்காக கேர் பண்ணுறவங்க, அவங்க அட்டென்ஷனை வந்து இழுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சரி ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போது நான் சும்மா தான் சொன்னேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்து, லிஸ்ட்டு பெருசாக இருக்குது பாட்டி, இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறா. ஆர்ட்மே அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து,
நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நம்ம ஸ்க்ரீனில் ஹீரோ ஹீரோயினை மட்டும்தான் பார்க்குறோம். பட் சுற்றி எத்தனை பேர் திரும்ப ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆர்ட்மே தெரியாமல், ஓ அப்படியா, சரி நல்லது தான், நீ வந்து இதையும் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ கேட்டியா அந்த டோனாவன் வந்து யாராச்சும் டேட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, பட் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணும். ஆமாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவனோட மேனேஜர், ஸோ நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. இதிலே தெரியுது நம்ம ஹீரோவா அவளுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆர்ட் வந்து கிளம்புறான். அப்போது ஹீரோயினை விடுறதுக்காக தான் பார்த்தா அவன் ஸ்கூட்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஹீரோயின் வந்து சரி விடு, நான் வந்து நடந்து போய்ப்பேன், இத்தனை நாள் நான் இந்த ஸ்கூட்டியில் வந்துட்டு இருந்தேன், நீ இதை சரி பண்ணிவிட்டு பார்த்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்பவே வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் தூக்கிட்டே அவன் நடந்து போயிட்டுருக்கா. அங்கே யாருமே இல்லை, பட் 2 பேட் பாய்ஸ் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அங்கே பாரு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தூக்கிட்டு போயிட்டுருக்கு. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி லவ்லியான பர்சன்லாம் பிடிக்கும்ல, ஆனால் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டு வேகமாக நடக்கிறா. பார்த்தா அவன் பின்னாடி வேகமாக வந்துடுறான், முன்னாடி இன்னொருத்தன் வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் 2 பேர்த்தையும் அடித்து போட்டுடுறான். அவன் அடித்ததில் பயந்து 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கையில் பார்த்தா பிளட்டெல்லாம் இருக்குது அவங்கள அடித்தனால. அந்த பிளட்டை பார்த்த உடனே அவன் ரொம்பவே டெம்ட் ஆகிடுறான். ஒரு மாதிரி ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோயின் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து ஒரு கான்ஷியஸ்க்கே வராமல் எதையும் யோசிச்சுட்டே இருக்கான். அதில் யாரோ ஒருத்தவங்க போட்டு ஒருத்தவங்கள அடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான். அப்போது ஹீரோயின் ஐயோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்தும் போது அவன் அப்போ தான் கான்ஷியஸ்க்கே வரான். நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுறான். அப்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பர்சன் லிட்டில் பிட்டாக எதுவும் யோசித்தோன்னே அவன் இவ்வளோ ஷிவரிங்காக இவ்வளோ உடஞ்சி போயிடுறானே, இதை கண்டிப்பாக நான் தெரிஞ்சாகணும், பட் இந்த டயத்தில் கேட்டால் அது கரெக்டான டைமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.